ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்ல திமுக அதிமுக நினைக்கிறது இருக்கட்டும், தேமுதிகவோட எதிர்பார்ப்பு என்ன? ஏன் அவங்க நாங்கள் முடிவெடுத்துட்டோம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க? முடிவெடுத்தும் சொல்ல மாட்டோம்னு சொல்றாங்க. இதுவரை நாங்கள் சத்திரியராக இருந்தோம், இனிமேல் சாணக்கியராக இருக்க போகணும்னு சொன்னால், இதுவரை நாங்கள் பண்ணதெல்லாம் எங்களுக்கு பிளாப்பு. கோபத்திலையும் ஆவேசத்திலையும் ஒருத்தருக்கு எதிரான எண்ண ஓட்டத்திலையும் பண்ணி சரியான முடிவெடுக்காமல் நாங்கள் முரட்டுத்தனமாக முடிவெடுத்து தோற்று போனோம். இப்போ நைசிட்டியோட எங்கே ஜெயிக்குமோ அங்கே முடிவெடுக்க போகிறோங்கிற ஒரு கருத்தை தான் அவங்க அந்த அர்த்தம் எங்கே ஜெயிக்குமோ அங்கே போகிறோம். ஆமாம், இதுவரை அவங்க ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அதிமுக இரட்டை தலைமை பாஜக அணியில் 19 சேர்ந்தாங்க. 4 இடங்கள் போட்டி போட்டாங்க. 1 கூட அவங்களால வெற்றி வாய்ப்பு பெற முடியல. குறிப்பாக அதிமுகவே 1 தான் வெற்றி பெற்றாலும் கூட இவங்களோட கண்டஸ்டட் ஆவரேஜ் வந்து அந்த அணியின் ஆவரேஜை விட 8-10 விழுக்காடு குறைவாக இருக்குது. திருச்சி, வடசென்னை போன்ற இடங்கள்லாம் குறைவான ஒரு தன்மை தான் அங்கே இருக்குது. காரணம், கடைசியாக விஜயகாந்த் ஜெயலலிதா அந்த மோதல் இதெல்லாம் வரும்போது அந்த ஓட்டர்ஸ் இவங்களுக்கு 19 சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அணி 30 விழுக்காடு வாக்கெடுத்தா இவங்க அதோட 5-6 விழுக்காடு வாக்கள் குறைவா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல. அதற்கு பிறகு 2024 மீண்டும் மக்களவையில் ஏடிஎம்கே கூட டிரான்ஸ்ஃபர் கூட்டணிக்கு வராங்க. அப்பவும் அந்த ஓட்டு சரியா டிரான்ஸ்ஃபர் ஆகல. இப்போ நீங்க விழுப்புரம் சிதம்பரத்தில் கடலூர் இல்லை இவங்க நிற்கிறாங்க. விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் சேலத்துலலாம் 35-40 விழுக்காடு வாக்கு வர அதிமுக ரெட்டல வரும்போது, கடலூர்ல இவங்களுக்கு தோத்தாலும் அந்த அளவு வாக்காது வரணும். ஆனால் ஒரு 7-8 விழுக்காடு வாக்குகள் குறைவாக வருதுன்னா இவங்க 2021 இவங்க அந்த அணி பிரேக் ஆனதுக்கு காரணம் அந்த வன்னியர் ஒதுக்கீடு 10.5 இவங்க எதிர்த்தாங்க. அது நியாயமான ஒரு பார்வை தான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக பல சமூகங்களுக்கு எடப்பாடி அநீதி இழைச்சி செய்தது தவறு தான். அந்த தவிர ஒரு அரசியல் கட்சியா மற்ற அரசியல் கட்சிகள் சொல்றதுக்கு அச்சப்படுவாங்க, இது வன்னியர்களை நம்ம பாதிக்கும். இவங்க போல்டா அதை சொன்னாங்க. அதுவே அதிமுகவோட இவங்க கூட்டணி இடம்பெற முடியாம 2021 இவங்க கலத்தி விடப்படுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. 24 கடலூர் போன்ற தொகுதிகளில் குறைஞ்ச ஆவரேஜோட குறைவா வாக்கு எடுக்கிறதுக்கும் அது காரணமா இருந்தது. நீங்க சொல்றது தேமுதிக வாக்குகள் அதிமுகவுக்கு போகுது, அதனால அதிமுக வாக்கு வங்கி உயருது. ஆனா அதிமுக வாக்கு தேமுதிகவுக்கு வரமாட்டேங்குது. அதனால சரி, இது 100% அதிமுக வாக்கு தேமுதிகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. விஜயகாந்த் ஜெயலலிதா தகராறுனாலும் சரி, வன்னியர் இடஒதுக்கீட்டில் தேமுதிக எடுத்த நிலைப்பாடுனாலும் சரி, அந்த ஓட்டுகள் டிரான்ஸ்பர் ஆக முடியல. திங் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வெளிப்படையாகவே அந்த இதை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா நமக்கு தெளிவா தெரியும். இந்த கணக்குகள் எல்லாம் ஒரு கட்சியின் தலைமை யோசிச்சிருப்பாங்கன்னா இப்ப இப்படி வருவோமே, இப்ப அவங்களோட பார்வையில் அதிமுகவில் நமக்கு போனா நமக்கு பிரச்சனையா இருக்குன்னு, இப்ப திமுகவை எப்படி பாக்குறாங்க? அவங்க திமுக அணிக்குள்ள போகலான்னு பாக்குறாங்களா? திமுக அணிக்குள்ள திமுகவும் அவங்கள விரும்புறாங்க. திமுக விரும்புறாங்க. ராஜ்யசபா சீட் அவங்க கொடுக்க தயாரா இருக்கிறாங்க அடிப்படையில தான். என்ன காரணம்? தேமுதிக எதுக்கு திமுக அணிக்கு? தேமுதிக திமுக அணிக்குன்னு சொன்னா, முன்னமுள்ள காலகட்டத்தில எல்லாம் அரசியல் களத்துக்குள்ள 5 வருஷத்துக்கு முன்ன இந்த ஓட்டு எடுத்தோம், இதே ஓட்டு இப்படி நிற்போங்கிற அடிப்படையில் காம்ப்ளெக்ஸ் என்ற அந்த தலைவர்கள் ஒரு சரிவை சந்திச்சு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அபண்டன் காஷன் மாதிரி, அபண்டன் காஷனா மோடி 2019 கூட்டணிக்காக புதிய கட்சிகளை தேடி ஒரு பெரிய வெற்றியை பெற்ற மாதிரி ஸ்டாலினும் கூடுதல் கட்சிகள் வர்றது லாபம்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தேமுதிகவுக்கு தான் இருக்க கட்சிகளிலே மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அவரோட அமமுக, ஓபிஎஸ் இவங்களை விட தேமுதிகவுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். ஆனா அது முடிவுக்கு வரல, அப்படியே வச்சிருக்காங்க. நம்பர் என்னன்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறோம், நமக்கு ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டியிலும் ஒரு போலரைசேஷன் கிடைச்சிருக்குது. அந்த போலரைசேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு தேமுதிக வந்தா மேற்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் நமக்கு மிகப்பெரிய அளவு அது போலரைஸ்டு ஓட்டாட்டு பெரிய அளவுக்கு வரும். மதிமுக இருந்தாலும் தேமுதிக வேணும்னு நினைக்கிறாங்க. மதிமுக இருந்தாலும் தேமுதிக வேணும். இந்த பகுதியில் தேமுதிகவுக்கு ப்ரூவ்டு ஓட்ஸே இருக்குது, மதிமுகவுக்கு யூட்டிலிட்டி இருக்குது. அடிஷனல் கூடுதல் யூட்டிலிட்டி விஜயகாந்துக்கு நம்மளோட சிம்பதியில் மக்கள் மத்தியில் கிடைக்கும் போது நம்மளோட வெற்றி வாய்ப்புங்கிறது மிக எளிதாகுது. ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு எதிரணிக்கு 2021 ஆண்டு வெற்றி பெற்ற சீட்டில் ஒரு பல சீட்டுகளை திமுக பக்கம் கொண்டு வரக்கு உதவும்னா, ஒரு வியாபாரமாட்டே பாருங்களேன்,
அதிமுக ஜெயித்த தொகுதியில இவ்வளவு தொகுதியை தேமுதிக கூட்டணி நமக்கு புதுசா கொண்டு வர சொல்றேன். நீங்க சொல்றத 2 கொடுத்தா எனக்கு 10 கிடைக்குது, லாபம் 8 அப்படி யோசிக்கிறாங்க. ராமதாஸ் அவர்களோட கணக்கு என்ன? அவர் இன்னும் எப்போதுமே அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. ராமதாஸ் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கூட்டணி தொடர்பா, ஆனா திமுக சார்ந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா புடியும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? பிரேமலதா அம்மையார் தரப்பும் தேமுதிக தரப்பும் இப்படி டஃபா பார்கெயின் பண்ணுவாங்கிறது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும். அந்த வகையில தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மக்களவை தேர்தலில் 2 சீட்டு கொடுக்கலாங்கிற எண்ண ஓட்டம் இருந்தது திமுக சைடு. அவங்களே சரி மக்களவை நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, சட்டமன்றம் தான் முக்கியம், அப்போ பார்த்துக்கலாங்கிற எண்ணத்துல தான் திமுக இருந்தாங்க. இப்போ மக்களவையில் அவங்க விஜயகாந்த் சிம்பதியை பயன்படுத்தி ஒரு 2.7 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ரெட்டையிலேயே பல இடங்கள்ல டெபாசிட் போகாம காப்பாத்தினதே தேமுதிக தான். ராமதாஸ் அவர்கள் திமுக எப்படி பாக்குறாங்க, அதிமுக எப்படி பாக்குறாங்க, என்ன அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ராமதாஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணும்போது ஆரம்பத்தில் அவர் பாமகவை சேர்த்துக்கிட்டு எக்ஸசிவ் ஆன்டி டிஎம்கே பண்ணக்கூடிய அன்புமணியை விட்டுருவாருங்கிற ஒரு கருத்து தான் என் போன்றவர்களுக்கே இருந்தது. ஆனா அதிரடியா அன்புமணியே அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸுக்குள்ள எடப்பாடி கூட போறாரு. சோ இவருக்கு இருக்கிற ஆப்ஷன்றது திமுக அல்லது தாவேகா தான். ராமதாஸ் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்றது திமுக ஆப்ஷன் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த அளவுல அவர் ஜெயலலிதா எடுத்த ப்ரோ 1 இயர் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எடுத்தா ராமதாஸ் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ராமதாஸ் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்கிட்ட ஒருக்கா பேசிட்டு வரும்போது எங்க கிட்ட நிறைய 1 இயர் இருக்காங்க. 1 இயர் சமயம் எங்களுக்கு அண்ணாவுக்கு 62ல பெரும் பலமா இருந்தாங்க, 77ல தலைவருக்கு பெரிய பலமான சமூகம். எங்க கிட்ட நிறைய 1 இயர் கேண்டிடேட் இருக்கிறாங்க, அவங்கள நாங்க விட்டுற முடியாது. அவங்களும் லோக்கலா பவர்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ப்ரோ 1 இயர் ஆட்டு அதிக 1 இயர் கேண்டிடேட்டை கூட ஸ்டாலின் இது பண்ணலாம். இவரு குரு ஜெயகுரு பாமக விருதாம்பிகை குருக்கமாக அவங்களுக்கெல்லாம் பெண்கள் மத்தியில 1 இயர் பெண்கள் மத்தியில ஒரு ஆதரவு வளையம் இருக்குது, அவங்கள கூட அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு இதை பண்ணலாம். ஏன்னா பாமக ராமதாஸுக்கு திருமாவளவன் இருந்து அப்ஜெக்ஷன் வரலாம். அது ஒரு முக்கியமான சிக்கல். அப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை நோக்கி நகரலாம், இல்லைன்னா 10.5 மையமாக வைத்து நாங்க அந்த கோரிக்கைக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனும் இருக்கு. பார்க்கலாம். நம்ம இல்ல அந்த ஆப்ஷன் தான் அன்புமணியால அது நிற்க முடியும். சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில நிற்பாங்கன்னு அன்புமணி அதுல வெயிட்டேஜ் எடுத்துட்டாரு. ராமதாஸுக்கு அதை நிரூபிப்பாரா காட்டுவாரா? அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி. இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க, அந்த கூட்டணி முடியாது. ஆனா ராமதாஸ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அது அவர் வில் பவரோட செய்வாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு பொதுக்குழுவில் அதை வலியுறுத்தி பேசி இருக்கு. அது அவங்களுக்கு இஷ்யூ தான், பெரிய இஷ்யூ. அந்த இஷ்யூ தான் அவங்களுக்கு உயிர் நாடியான இஷ்யூவா இருக்குது.